ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லியை ஹாஸ்பிட்டல் சேர்த்திட்டார் நம்ம விஜய். ஆனால் நம்ம மல்லி பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களா அப்படின்றது டாக்டர் கையில் நம்ம அந்த கடவுளோட கையில் தாங்க இருக்குது. அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா மல்லி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அவங்கள கடித்த பூச்சி ரொம்ப விஷம் வாய்ந்தது. நீங்கள் கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. இருந்தாலுமே கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா சார் எவ்வளோ செலவானாலையும் பரவாயில்ல மல்லியை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா நீ ஏன்டா இந்த பிச்சைக்காரியை காப்பாற்றணும், நீ எதுக்காக அவ்வளோ செலவு பண்ணணும், அவள் பொழைச்சா பொழைக்கிறா செத்தா சாவரா அப்படின்ற மாதிரி கேலி பண்ணி ரொம்ப நக்கலாக பேசுனதால நம்மளுடைய விஜய் கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மல்லி இந்த நிலைமைக்கு காரணமே வெண்பா தான். ஏன்னா வெண்பாவை பூ பறிக்க போனதுனால தான் மல்லி அந்த இடத்துக்கு போயிருக்கா. அதனால தான் வெண்பாவை கடிக்க வேண்டிய பூச்சி நான் மல்லியை கடிச்சிருக்கு. இல்லைனா என் மகளை நான் உயிரோடையே பார்த்துருக்க மாட்டேன். என் மகளோட உயிரை காப்பாற்றின மல்லியை நான் லட்ச ரூபா என்ன கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட அவளை காப்பாற்றியே தீருமா அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்று இருக்காரு. என்ன ராஜ்யமா நம்ம ஒன்று பிளான் போட்டால் விஜய் மாமா எவ்வளோ செலவானாலே அந்த மல்லியை காப்பாற்றிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பிளான் போட்டதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் நம்ம மல்லியை தான் பொண்ணாக நினைக்கிறாங்க பார்த்திங்களா. அதுக்காக அவங்க கடவுள்கிட்ட என் மகளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது ஆண்டவா, அவள் ஆசைப்பட்டது எதுவுமே அவளுக்கு கிடைச்சதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கோயிலில் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்திங்கன்னா பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, மல்லியம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. நம்முடைய விஜயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவானாலும் நான் மல்லியை காப்பாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட நிலைமையை நினச்சி ரொம்பவுமே விஜய் கவலைப்படுறாருங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம நாகும் நம்மளுடைய பாபுவும் பார்த்திங்கன்னா அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி பார்த்திங்கன்னா ஏமா அன்றைக்கி உன் வீட்டுக்கு சீரி எடுத்துகிட்டு வந்தோம், எங்களை அசிங்கப்படுத்துகிறேன், இப்போ என் தங்கச்சி குழப்பனவே ஏற்பாடு முடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி கேட்டதும் பார்த்திங்கன்னா ஐயோ உன்னுடைய தங்கச்சியை நான் கொள்ளணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அவளை ஏதோ பூச்சி கடிச்சு அவள் சாகிறதுக்கு எடுக்கிறதுக்கு நான் பொறுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட போயிட்டு என்ன தம்பி உங்களை நம்பி தானே என் பொண்ணை விட்டேன், என் தங்கச்சியை விட்டேன், கடைசியில் இப்படி அவளை சாகர நிலைமைக்கு கொண்டு விட்டு இருக்கீங்களே, அவள் உங்கள் மேலேயும் வெண்பா மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றதை நல்லாவே இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய பத்திரபாபும் நாவும் சொல்கிறாங்க. அந்த டைமில் இந்த ராஜ்யதான் ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா இந்த டைமில் விஜய்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசி மல்லி மேலே பரிதாபப்பட வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் சைலண்ட்டாகவே இருக்காருங்க. உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாத, நான் அவளை காப்பாற்றுறேன், பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணம் இப்போ வரும் நாளைக்கு போவோம் தம்பி, ஆனால் என் தங்கச்சியோட உயிர் இது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய அன்னபூர்ணியம்மா பத்திரபாபும் நம்மளுடைய நான் சமாதானப்படுத்திடுறாங்க. நம்மளுடைய மல்லி விஜய் இதுக்கு மேலே சேர்ந்து வாழ்நாளைக்கு